தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி ஒரு புது ஹிஸ்ட்ரி வந்து உருவாயிருக்கு. பல வருஷமாக ஸ்க்ரீனில் முடிசூடா மன்னனாக இருந்த தளபதி விஜய் இன்றைக்கி சிஎம்மாக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. சிஎம்மாக ஆன சில நிமிடங்களையே அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அந்த ஸ்பீச்சில் முக்கியமான விஷயம் என்னென்னா, காட்டில் எப்படி ஒரே ஒரு சிங்கம் வந்து ராஜாவோ அதே மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரே ஒரு பவர் சென்டர் தான் இருக்கும். அந்த பவர் சென்டர் விஜய் தான். மறைமுகமாக பின்னாடி இயங்குறது, இந்த குரூப் வச்சுட்டு செயல்படுறது, மற்ற மினிஸ்ட்ரி மாதிரி அந்த குரூப் அப்படி போயிட்டாங்க, இந்த குரூப் இப்படி போயிட்டாங்கன்னு கிளையாக போகாமல் ஒரே ஒரு பவர் சென்டர் தான் இருக்கும். அது இந்த விஜய் தான். இந்த விஜய் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தாரு. அவரோட பாஸ்ட்டை பற்றி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு பெரிய ராஜ குடும்பத்திலேயோ இல்லை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்தோ வரல. நான் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஒரு பெரிய ஸ்டாராக உருவெடுத்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அதே மக்கள் தான் இன்றைக்கி எனக்கு இந்த அரசாங்கத்தோட சாவியையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். நான் வந்து ஒரு பெரிய ஆள் இல்லை உங்களுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் நான் உங்களில் ஒருத்தன், நான் உங்களில் ஒருத்தனாக இருந்து தான் செயல்பட விரும்புகிறேன். இந்த சாவியை என்கிட்ட கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசினார். பழைய டிஎம்கே ஆட்சி பற்றி பேசும்போது இப்போதைக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. அரசோட நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. எது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் கண்டமேனிக்கு உங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு விஜய் வந்து இதெல்லாம் நிறைவேற்றுவாரா இல்லையா அப்படின்னு நான் வாக்குறுதியை கொடுக்க விரும்பலை. எது முடியுமோ அந்த வாக்குறுதியை மட்டும்தான் நான் என்னால் கொடுக்க முடியும். சீக்கிரமே வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். அதில் வந்து டீட்டெயிலாக வந்து எது வந்து என்னென்ன துறை வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட திட்டங்களை பற்றி சொல்லும்போது முக்கியமாக வந்து பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு உரிமை கொடுக்கறது, இந்த போதைப்பொருள் ஒழிப்பு கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் ஊழலுக்கு யாராவது வந்து இந்த பிரைப் இது பண்ணாங்கன்னா அதுக்கு எதிர் மாதிரி சட்டத்தை வந்து டைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 200 யூனிட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த 200 யூனிட் வந்து யார் வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த 200 யூனிட் ஃப்ரீ. எல்லாருக்கும் வந்து அந்த 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணி அதை சைன் பண்ணார். அதுக்கப்புறம் பெண்களோட உரிமை, பெண்களோட பாதுகாப்புக்கு உண்டான இதுக்கு அதையும் சைன் பண்ணியிருக்காரு. மூணாவது வந்து அந்த பிரைப் இதுக்கு வந்து நான் வந்து மக்களோட பணத்தை தொட மாட்டேன். ஏன்னா மக்களோட பணத்தை தொடுறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. என்னோட கூட இருக்கவங்களையும் நான் அப்படி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கார். ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். திரையில் அவர் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தார். இந்த கவர்னன்ஸ் பண்ணுறதுலேயும் அவர் பெரிய ஸ்டார் ஆவாரா இல்லையாங்கிறத காலம்தான் பதில் சொல்லுவோம்.